ஒரு அழகான காட்டில் பல வகையான விலங்குகளும் பறவைகளும் வசித்து வந்தன. ஒரு நாள் நரி வரும் வழியில் ஒரு கொக்கை சந்தித்தது. நரி கொக்கிடம், "நீ ஒரு நாள் என் வீட்டிற்கு விருந்துக்கு வரவேண்டும் நண்பனே" என்றது. "நாளைக்கு வந்தால் நன்றாக இருக்கும்" என்றது. கொக்கும் அதற்கு மிக்க சந்தோஷத்துடன் வருவதாய் சொன்னது. பின் அவர்கள் தங்கள் வீட்டை நோக்கி சென்றன. அடுத்த நாள் காலை நரி ஒரு சுவையான சூப் ஒன்றை தயார் செய்தது. பின்பு தன் வீட்டிற்கு வெளியே வந்து உட்கார்ந்து கொக்கின் வரவுக்கிற்காக காத்திருந்தது. நேரமாகிக் கொண்டிருந்தது. கொக்கு வருமோ வராதோ என நினைத்தது. அடடா, நம் நண்பன் நரி விருந்துக்கு அழைத்ததை மறந்துவிட்டேனே. இதுதான் சரியான சமயம். கிளம்பிவிட வேண்டியதுதான். கொக்கு நரியின் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தது. வரும் வழியில் ஒரு ஸ்வீட் ஸ்டாலை கண்டது. நரிக்காக கொஞ்சம் ஸ்வீட் வாங்கியது. நரியின் வீட்டை நோக்கி நடந்தது. நரி கொக்கிற்காக காத்திருந்தது. சமையலின் மனம் காற்றில் மிதந்து வந்தது. அந்த வாசனையை நுகர்ந்த கொக்கு சூப்பை சாப்பிட ஆவலாக இருந்தது. இருவரும் வீட்டிற்குள் சென்றனர். Welcome to my home. Thank you, friend. ஒரு தட்டில் சூப்பை ஊற்றி கொக்கிற்கு கொடுத்தது. தன் அலகு நீண்டு இருந்ததால் கொக்கால் சூப்பை குடிக்க முடியவில்லை. சாப்பிட முடியாமல் திணறியது. கொக்குப்படும் கஷ்டத்தை பார்த்து நரி குசியானது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டது. கொக்கு மிகுந்த வருத்தத்துடன் தன் வீட்டை நோக்கி நடந்தது. கொக்கு தன் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது நரி இன்சல்ட் பண்ணின விதம் மனதிற்குள் படம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. நரி செய்த செயலுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது. கொக்கு தன் உணவிற்காக குளத்தை தேடி போன பொழுது நண்பன் நரியை வழியில் கண்டது. நரியை கண்டவுடன், "உங்களுக்கு நேரம் இருந்தால் நாளை என் வீட்டிற்கு வர முடியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விருந்து காத்திருக்கிறது" என்றது. Sure, I will come. நான் எப்பொழுது வர வேண்டும்? எனக்கு உன் வீட்டை பார்க்கணும் போல இருக்கு. நாளை அவசியம் வரவும். நரியின் வரவிற்காக வீட்டை அலங்காரம் செய்தது கொக்கு. எப்படி நரியை பதிலுக்கு அவமானப்படுத்துவது என யோசித்துக் கொண்டிருந்தது. பின் வீட்டிற்குள் சூப் செய்ய போனது. சமையல் பண்ணிவிட்டு கொக்கு வீட்டிற்கு வெளியே வந்த பொழுது நரி தன் வீட்டை நோக்கி வருவதை பார்த்தது. நரியை கொக்கு வரவேற்றது. பின் இருவரும் வீட்டினுள் சென்றனர். சாப்பாட்டு மேஜையில் ஒல்லியான உயரமான ஒரு ஜக்கில் நரிக்கு சூப்பை பரிமாறியது. சமையல் வாசனை நரியின் பசியை மிகவும் தூண்டியது. ஆனால் அந்த ஜக்கில் உள்ள சூப்பை நரியால் சாப்பிட முடியவில்லை. அதற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. கொக்கோ தன் நீண்ட அழகால் சூப்பை நன்றாக உறிஞ்சு குடித்து கொண்டிருந்தது. நரி மிகவும் வருத்தத்துடன் ஏதும் செய்ய முடியாமல் அமர்ந்திருந்தது. நரிதான் செய்ததாய் இப்பொழுது கொக்கு நமக்கு செய்கிறது என நினைத்தது. கொக்கு செய்ததில் எந்த தவறும் இல்லை. நாம் செய்ததின் விளைவே இப்போது நடப்பது என நினைத்து மிகவும் வருந்தியது. நரியின் திருந்திய அந்த முகவாட்டத்தை பார்த்த கொக்கு உடனே நரிக்கு ஒரு தட்டையான தட்டில் சூப்பை பரிமாறியது. நரியும் மிகவும் ரசித்து அந்த சூப்பை குடித்தது. பின்பு மிகுந்த கூச்சத்துடன் விடை பெற்று சென்றது. நரி கொக்குவின் செயலைக் கண்டு வெட்கப்பட்டது. பதிலுக்கு கொக்குவிற்கு விரைவில் ஏதாவது பதில் மரியாதை செய்யண்டும் என நினைத்தது. Hello, if you like it, please subscribe.